அன்பர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் அன்பின் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் இன்னொரு பதிவிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இறை அருள் உங்களோடு இருப்பதாக. இந்த பதிவுகள் எல்லாமே கிறிஸ்துவுக்கு எதிராக எழும்புகின்ற விரோத மனப்பான்மை அல்லது பொல்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் என்பதாக சொல்லுகின்றார்கள் அல்லவா, விவாதங்கள், இவை எல்லாவற்றையுமே உடைக்கின்ற வகையிலே நம்முடைய இந்திய நாட்டிலே தமிழ் சமுதாயத்திலே தமிழ் மக்கள் வெளிப்படுத்தி இருக்கின்ற சாத்திரங்கள், அவர்களுடைய பாடல்கள், இலக்கியங்கள், சைவ சித்தாந்தம் இவற்றினுடைய அடிப்படையிலேயே அவைகளுக்கு பதில் கொடுக்கின்ற வண்ணமாக இவைகளெல்லாம் உங்களுக்கு பதிவாக வெளியிடப்படுகின்றன என்பதை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். We captivate every argument in the name of Jesus Christ என்பதாக ஆங்கிலத்திலே சொல்லுவதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். கடந்த பதிவிலே ஆன்மா என்பதை பற்றி, அது எப்படி நம்முடைய உள்ளத்திற்குள்ளே இருந்து நம்முடைய தனி மனிதனுடைய ஆன்மாவோடு இறைவனுடைய ஆன்மாவும் இந்த இதயத்திற்குள்ளே தங்கி இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை உங்களிடத்திலே நான் வலியுறுத்தி காட்டினேன். இன்றைக்கு அந்த ஆன்மா நம்முடைய உள்ளத்துக்குள்ளே உரைகின்ற போது தனி ஆன்மாவை பரமான்மா என்ன செய்கின்றது, அல்லது பரமான்மாவை அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு தனி ஆன்மா எப்படி வேறுபட்டு நிற்கின்றது என்பது போன்ற ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். திருமூலருடைய பாடலை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அவருடைய பாடல்கள் பலவற்றிலே இந்த ஆன்மாவை குறித்திருக்கின்ற செய்திகள் இருக்கின்றன. அதிலே ஒரு பாடல், உள்ளத்துள்ளே தான் கறந்து எங்கும் நின்றவன், கறந்துன்னா மறைந்து, உள்ளத்துள்ளே தான் கறந்து எங்கும் நின்றவன், வள்ளல் தலைவன் மலர் உரை மாதவன். இந்த மாதவன் என்பதற்கு விஷ்ணு அல்லது திருமால் என்கின்றதான ஒரு விளக்கத்தை அவர்கள் தருவார்கள். நான் தவம் செய்தவன், தவம் என்பதற்கு தன்னை பலியாக கொடுத்தவன் என்பதாக பொருள். திருவள்ளுவருடைய குறட்பாவினுடைய அடிப்படையிலே அதற்கு பொருள் நான் காணுகின்றேன். ஆகையினால இந்த தவம் செய்கின்ற மாதவன் இயேசு பெருமானை குறிப்பதாக எனக்கு அது புலப்படுகின்றது. பொள்ளர் குரம்பை புகுந்து, குரம்பைன்னா குடிசை, பொள்ளர் குடம்பை அப்படின்னு சொன்னா பொத்தலான குடிசையிலே இறைவன் வந்து புகுந்து, அந்த ஆன்மா பரமான்மா புகுந்து, புறப்படும் கள்ளத்தலைவன் கருத்து அறியார்களே, என்னுடைய உள்ளத்துக்குள்ளே தங்கி இருந்து என்னை செயல்படுத்துகின்ற கருத்து, அவருடைய அந்த ஆன்மாவினுடைய கருத்தினை அறியாதவர்களாக இருக்கின்றார்களே என்பதாக திருமூலர் பாடுகின்ற ஒரு பாடல். உள்ளத்து உளோம் என ஈசன் ஒருவனை, ஈசன் என்பது இயேசு பெருமானை குறிக்கின்ற ஒரு சொல் என்பதை பல பதிவுகளிலே நான் கொடுத்திருக்கிறேன். உள்ளத்து உளோம் என ஈசன் ஒருவனை, உள்ளத்துள்ளே அங்கியாய ஒருவனை, உள்ளத்துள்ளே நீதியாய ஒருவனை, உள்ளத்துள்ளே உடல் ஆகாயமாமே என்பது திருமந்திரத்தில் 2804 பாடல். ஆகையினால இந்த உள்ளத்திற்குள்ளே தங்கி இருக்கின்ற இறைவன் எப்படிப்பட்டவன், நீதியாயவன், அவர் ஒளியாக விளங்குகின்றார் என்பதாக எல்லாம் உபநிடதங்களிலே வருகின்ற கருத்துக்கள் தெளிவாகவே நமக்கு எழுதப்பட்டிருக்கின்றன. ஆகையினால இறைவன் என் உள்ளத்துக்குள்ளே ஒளியாக இருக்கின்றான். அந்த ஒளியாக இருக்கின்ற அந்த கடவுள் இயேசு பெருமான் மட்டும்தான் இந்த உலகத்திலே சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். ஒருவனுடைய உள்ளத்திற்குள்ளே ஒளியாக விளங்குகின்றவனும் நான் தான். ஆகையினால உங்கள் வெளிச்சம் மனிதர் முன்பாக அது பிரகாசிக்க வேண்டும் என்பதாக திருமுறையிலே உள்ள வசனங்களை நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும்.
அதை கடந்த பகுதியிலே நான் சொல்லுகின்ற போது பிசாசு என்பவன் இருளாக அதிலே வருணனை செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அப்போ இயேசு பெருமான் ஒளியாக இருக்கின்றார். என் உள்ளத்துக்குள்ளே அவர் ஒளியாக இருக்கின்ற போது இருளானது அதை பற்றி கொள்ள முடியாது. அதனால தான் யோவான் தன்னுடைய நற்செய்தியில் எழுதுகின்ற போது ஒளியானது இருளானது அந்த ஒளியை பற்றி கொள்ளவில்லை. அவர் உலகத்தில் ஒளியாக வந்தார், உலகமோ அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த ஒளியை இருளானது பற்றி கொள்ளவில்லை என்பதாக அவர் எழுதுகின்றார். ஒளியை இருளானது பற்றி கொள்ள முடியுமா? ஒளி எங்கே வருகின்றதோ அப்பொழுது இருளானது அதை விட்டு அகன்று ஓடி போகும். அதை கடந்த பகுதியிலே நான் சொன்னேன். அப்போ ஒரு விளக்கினை நாம் கொளுத்துகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மெழுகுபர்த்தியை கொளுத்துகிறோம், அல்லது ஒரு மண்ணெண்ணெய் குடுவையிலே அதை திரியை வைத்து அதை நான் எரிக்கின்ற பொழுது வெளியிலே சுடர் அழகாக இருக்கும். ஆனால் அந்த திரி பகுதியை சுற்றிலும் கருமை இருக்கிறதை பார்க்கலாம். அதாவது உள்ளத்துள்ளே கருப்பு வைத்து பெரிய புராணத்தில் வருகின்ற ஒரு அழகான ஒரு பகுதி. வெளிப்புறத்திலே ஒளியாக இருக்கிறது. நீரெல்லாம் மெய்யெல்லாம் நீரு பூசி வேணிகள் முடித்து கட்டி உள்ளத்துக்குள்ள இருக்கின்ற அந்த 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 பகுதியில அது என்ன செய்கின்றதா, அந்த ஒளிக்கு நடுவிலே கருப்பு வைத்து என்பதாக முத்தநாதனை பற்றி பெரிய புராண ஆசிரியர் சேக்கிழார் அவர் எழுதுகின்றதை பார்க்கலாம். ஆகையினால இந்த உள்ளமானது ஒரு மனிதன், தனி மனிதன் தன்னுடைய ஆன்மாவை அந்த வெளிச்சத்திற்கு உள்ளாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாத நிலையில அது இருளுக்குள்ளாக அது போய்விடுகின்றது. மனிதன் பாவத்திற்கு அடிமைப்பட்டு விடுகிறான் என்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு பெருமான் என் உள்ளத்துக்குள்ளே ஆவியானவராக தூய ஆவியானவராக செயல்படுகிறார் என்று சொல்லுகின்ற போது அதை இருளை அவர் அகற்ற வேண்டியது தானே அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனை கடவுள் ஒரு பொம்மையை போல, அதாவது தன்னுடைய அந்த சூத்திர கயிறுகளை வைத்து கொண்டு இயக்குகின்ற ஒரு கைப்பாவையை போல கடவுள் மனிதனை படைக்கவில்லை. முற்றும் அவன் அதாவது சுயாதீனனாக தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல வாழக்கூடியவனாக கடவுள் அவனை படைத்து வைத்திருக்கின்றார். அப்போ இந்த மனிதனானவன் இருளை விலக்கிவிட்டு ஒளிக்குள்ளாக அவன் வர வேண்டும். அஞ்ஞானேன ஞானம் ஆவிருதம், இதுதான் பகவத்கீதையிலே சொல்லப்படுகின்ற பகுதிகள். அதே போல உபநிடதங்களிலும் அந்த கருத்து அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது அறியாமை இந்த அறிவை மூடி இருக்கின்றது என்பதாக பல உபநிடதங்கள் அதை பற்றி சொல்லி இருக்கின்றதை பார்க்கலாம். அப்போ இந்த ஆன்மாவை மலம் மறைத்திருக்கின்றது. சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்ற போது இந்த ஆன்மா சகச மலத்தின் மூலமாக மறைக்கப்பட்டிருக்கின்றது. அது அழகாக சொல்லப்படுகின்ற அந்த பகுதிகள் நமக்கு தெரிந்திருக்கின்ற சில பகுதிகளை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். சிவஞான போதத்தில் அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று சந்தித்தது ஆன்மா சகச மலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப அஞ்சு அவத்தைத்தே. இந்த பின்பகுதியை நான் இப்பொழுது விளக்கவில்லை. சகசமலத்து அது உணராது. சகசமலம் என்று சொல்லுவது தன்னுடைய சகஜ மலம், உடன் பிறந்த மலம். ஜன்னா பிறந்த, சகனா உடன், மலம்னா பாவம். உடன் பிறந்த பாவம். அதாவது என்றைக்கு இந்த ஆதாம் படைக்கப்பட்டானோ அவன் பரிசுத்தமான நிலையிலே படைக்கப்பட்டான். அவனிடத்தில் எந்த விதமான பாவமும் இல்லை. ஆனால் எப்பொழுது ஏவையால் அவன் வஞ்சிக்கப்பட்டு கடவுளினுடைய கட்டளையை மீறினானோ அப்பொழுது அந்த பாவம் விட்டது. அப்போ அவனுக்கு பின்னால் வருகின்ற சந்ததி முழுவதையும் அந்த பாவமானது பற்றி கொண்டது. அதுதான் சகஜ மலம் என்பதாக சொல்லப்படுவது. அது இதைத்தான் ஆடம் சின், ஒரிஜினல் சின் என்பதாக ஆங்கிலத்தில் அதை குறிப்பிட்டு சொல்லுவார்கள். அப்போ இந்த உடன்பிறந்திருக்கின்ற மலம் என்ன செய்யாதான்? சகச மலத்து உணராது. அந்த இயல்பான பாவத்திற்குள் இருந்து அவன் வெளிவரவில்லை என்று சொன்னால் அவனால் விடுதலை பெற முடியாது.
இயேசுபெருமான் சிலுவையிலே அந்த சகசமலத்திற்காக, இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பாவங்களை கழுவி விட்டார். அப்போ அவர் கழுவிய அந்த மீட்பினை ஒரு மனிதன் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இது மனிதனுடைய முயற்சி. அப்போ ஏன் ஒரு மனிதன் கல்வி கற்கின்றான், தவம் செய்கின்றான், ஒழுக்கமுடையவனாக இருக்கின்றான், பல்வேறு விதமான பல அறிவுரைகளை எல்லாம் ஏன் கேட்கிறான் என்று சொன்னால், இந்த உள்ளத்திற்குள்ளாக அந்த பாவமானது தன்னை பற்றி கொள்ள விடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுவதற்காக, தன்னுடைய ஆன்மாவை புடமிட்டு அந்த இறைவனோடு சேர்ந்து கொள்ளுவதற்காக வேண்டி அவனுக்கு இந்த பகுதிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையினால் இந்த ஆன்மாவிற்கு இன்னும் ஒன்று சொல்லப்படுகின்றது. அதாவது போன தடவை நான் சொன்னேன், இந்த குஹாம் பிரவிஷ்டவ் ஆத்மா நௌகி தத் தர்ஷனாத் விசேஷனாத் ச. இது பிரம்மசூத்திரத்திலே வருகின்ற ஒரு பகுதி. இந்த என்னுடைய இதய குகைக்குள்ள 2 ஆன்மாக்கள் இருக்கின்றன. ஒன்று தனி மனிதனுடைய ஆன்மா, மற்றொன்று கடவுளினுடைய ஆன்மா, பரமான்மா. அப்போ இந்த ஆன்மாவை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக உபநிடதங்கள் என்ன சொல்லுகின்றன? கடவுளினுடைய ஆன்மா அவர் பெருவிரல் அளவினன். மனிதனுடைய ஆன்மா நெல்மணியினும் கடுகு விதையினும் யவத்தினும் சிறியது. அப்ப மனிதனுடைய ஆன்மா மிகவும் சிறியது, ஆனால் இறைவனுடைய ஆன்மா பெருவிரல் அளவினது. இதை குறித்து பல பகுதிகள் சொல்லப்படுகின்ற போது, இந்த பெருவிரல் என்பது ஆளுமையை குறிப்பது, ஆளுமை ஆட்சி சிறப்பினை குறிப்பது. கடவுளானவர் ஆட்சி செலுத்துகிறார் என்று சொல்லுகின்ற போது, இந்த தனி ஆன்மா கடுகு விதையை விட சிறியதாக இருக்கின்ற தனி மனிதனுடைய ஆன்மா கடவுளை சார்ந்து அல்லது அவருடைய ஆணைக்கு தன்னை உட்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போது மட்டும்தான் இந்த ஆன்மா செயலாற்றும், இல்லை என்றால் அது செயல்படாது. அப்போ மனிதனுடைய ஆன்மாவுக்கும், மனிதனுக்கு மட்டும்தான் 6வது அறிவு இருக்கின்றது. இந்த 6வது அறிவு என்பதுதான் ஆத்துமா. மற்ற விலங்கினங்களுக்கு 5 அறிவு இருக்கிறது, 4 அறிவு இருக்கிறது, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு. இந்த மாதிரி பகுப்பு தொல்காப்பியத்தில் சொல்லப்படுகின்றது. மனிதனுக்கு மட்டும்தான் 6வது அறிவு. இந்த 6வது அறிவு செயல்பட விடாதபடிக்கு பாவம் மறைக்கின்றது. ஆகையினால் ஒரு மனிதன் தன்னை முழுவதுமாக அந்த ஒளிக்குள்ளாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ளுவதற்காக வேண்டி திருமறையை வாசிப்பது, ஏராளமான அறிஞர் பெருமக்களினுடைய ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பது, கல்வி கற்பது, நல்லொழுக்கத்தில் வாழுவது, இவையெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்காக. ஆகையினால் அதிலிருந்து தவறுகின்ற போது மனிதன் பாவத்திற்கு உட்படுகின்றான். இதை இன்னும் விளக்கமாக அடுத்த பதிவிலே நான் சொல்லுகின்றேன். எப்படி கடவுள் மனிதனுடைய கைகளால் கட்டப்பட்ட கோவிலில் ஏன் வாசம் பண்ணுவது இல்லை? அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.